இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த ஸ்டாண்ட் மாதிரி இருக்க மிஷின் எதுக்குன்னு பார்த்தோம்னா, மாடு வந்து கீழே படுத்துறது, அதனால் எந்திரிக்க முடியல அப்படிங்கிற சிச்சுவேஷனுக்கு வந்து இந்த ஹூக்ஸ் மாதிரி கொடுத்துருக்கிறதுல பெல்ட்டை நம்ம போட்டு அந்த மாட்டை நிற்க வைக்கிறதுக்காக. ஸோ இதை நம்ம சுற்றி விடும்போது மாடு ஆட்டோமேட்டிக்காக அதில் எந்திரிச்சு நின்றுக்கும். ஒரு சப்போர்ட்டிவாக வந்து ஒரு ஃபுல் டே கூட அதில் நிற்கும். ஸோ இதுக்காக தான் இந்த மிஷின் கொடுத்துருக்குறாங்க. நம்ம பெல்ட்டை வந்து அந்த மாட்டோடைய 4 கால்லையும் விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சுற்றும் போது மாடு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக கூட எந்திரிச்சு நின்றுக்கும். அப்படி நிற்கும் போது மாட்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக நின்றும் நைட்டுக்கு நம்ம வந்து மறுபடியும் அந்த பெல்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது கீழே படுத்துக்கும். இந்த கன்றுக்குட்டி பார்த்திங்கன்னா அந்த மாட்டோடைய கன்றுக்குட்டி தான். ஸோ இந்த கன்றுக்குட்டி போட்டதுக்கப்புறம் தான் வந்து மாடுனால் வந்து அதுவே எந்திரிச்சு நிற்க முடியல. ஸோ இது ரீசன் பார்த்திங்கன்னா கால்சியம் சத்து குறைபாடுங்கிறாங்க. ஸோ நம்ம இப்படி ஒரு 2-3 நாள் அந்த மிஷினை நம்ம போட்டு நிற்க வைக்கும் போது வந்து ஆட்டோமேட்டிக்காக மாடு நின்றுக்கும், அதுவே படுத்து எந்திரிச்சுக்கும். ஸோ அதனால தான் வந்து அந்த மிஷின் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு நாளைக்கு வாடகை 250ன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் கிடைக்குது.